நானும் அவருடன் பேசினேன், அவரும் என்னிடம் பேசினார். அது எங்களுக்குள்ளே இருக்கட்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புதிய கல்விக் கொள்கையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அது வருங்கால மாணவ சந்ததியினுடைய நலன் கருதி, வளர்ச்சி கருதி என்று உறுதியாக நம்புகிறது. 2 மொழிக் கொள்கை என்பது 1965 பழைய பாடத்தை மீண்டும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசு கற்றுக் கொடுக்க வேண்டாம். புதிய பாடத்தை கற்றுக் கொடுங்கள். அவருடைய அறிவு வளர்ச்சி மேலும் வளரட்டும். இந்தியாவில் இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் இந்திய மாணவர்களிடையே இல்லை, உலக மாணவர்களிடையே சவால் விடும் வகையிலே வரும் நாட்களிலே செயல்பட வேண்டும். அதற்கு அவருடைய அறிவுத்திறன் உயர வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும். அதற்குண்டான புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் முறையே கற்க வேண்டும். இந்தியாவிலே எந்த அரசும், மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, தற்போது எந்த மொழியையும் திணிக்கவில்லை. விருப்பப்பட்ட மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். 2 மொழிக்கு மேல் ஒரு மொழி கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்று கேட்கிறது. அதை பெற்றோர்களும் மாணவர்களும் புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அரசும் கூட்டணியும் அதை புரிந்து, அறிந்து, தெரிந்து, புரியாமல் இருப்பதுதான் புதிராக இருக்கிறது. தேர்தல் முடிவிலே தமிழக மக்கள் நினைக்கும் நல்லது நடக்கும் என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். அதற்கு நான் ஏசியம் சொல்வதற்கு ஜோசியர் அல்ல. வருமா வராதா? வரும், நல்ல செய்திகள் வரும். அதுக்கு இன்னும் பல நாட்கள் இருக்கிறது. அவசரப்பட வேண்டாம், பொறுமை காப்போம். நல்லது நடக்கும். நல்ல கூட்டணிகள் ஒன்று சேரும். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேருவார்கள். யார் ஒத்த கருத்துடையவர்கள் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது. வாஜ்பாய் காலத்தில் திமுக கூட தான் பிஜேபியோட கூட்டணி இருந்தது. நான் சொல்லிட்டேனே, தேர்தல் பாலிடிக்ஸில் 24 hours டூ லேட் ஃபார் டிசிஷன்ஸ். அதனால் தற்போது தமாக உட்பட நான் நினைப்பது எல்லா கட்சிகளுக்கும் தங்களுடைய பலத்தை தேர்தலிலே காண்பிப்பதற்கு, கூட்டணிக்கு துணை நிற்பதற்கு, தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம். அதன் அடிப்படையிலே இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் கேட்கறதுக்கெல்லாம் நிச்சயமாக இன்னும் கால அவகாசம் எல்லா கட்சிக்கும் தேவைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் பொதுவாக தேர்தல், கட்சி, கூட்டணி எல்லா கட்சியும் புதுசாக ஆரம்பித்து தான் வந்தோம். இன்றைக்கி இருக்கிற தேசிய கட்சி தவிர பெரும்பாலான கட்சிகள் புதிய கட்சிகளாக மிக விமர்சையாக ஆரம்பித்து தான் வந்தோம் இன்றைக்கு. அதுபோல் புதிதாக ஆரம்பிக்கும் போது மிக விமர்சையாக எல்லா கட்சியும் தங்களுடைய பணியை செய்யத்தான் தூங்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. தேர்தல், வாக்கு, கூட்டணி, இறுதியாக முடிவெடுப்பவர்கள் வாக்காளர்கள் என்ற எஜமானர்கள் தான். அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற கூட்டணியாக இருக்க வேண்டும். அதை அவர்கள் எது தேர்ந்தெடுக்கிறார்களோ அதுதான் நம்பர் 1 இருக்க முடியும்.